श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் 98வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமட்சமாத்யாஹ ஸ்வாமின்ன காரண சுஹృத்வமதோ விசேஷாத் சர்வே குணாஹ சவிஷயாஹ தவ மாம் அபார घोराखपूर्णमगतिं निहतं समेत्य. ஆழ்வான் நைச்சானுசந்தானம் பண்ணுகிறேன். ஒரு பாப்பங்கள்லாம் பண்ணமானாக்கா அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தம் முகாத்து பிராயஷ்சித்தாத்துன்னு சொல்லி கால் பங்கு நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும். இந்த பிராயஷ்சித்தம் பண்ணிடுவானா அந்த பாப்பம்லாம் மொத்தம் போயிடும்னு சொல்ற. இது தர்மசாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரத்துல ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ சொல்ற, நான் பாப்பம் வேணா பண்றேனே தவிர ஐயோ பாப்பம் பண்ணிட்டேனேன்ற அந்த விஷயத்துல அனுதாபம் எனக்கு இல்லை. ஒரு தப்பு பண்றோம், அந்த தப்பு பண்ணிட்டோமானாக்கா அதுக்கு பிராயச்சித்தமாக, அதாவது சிலதுக்கெல்லாம் சில பிராயச்சித்தம் சொல்லிருக்கு. நிச்சயம் நாம தீர்த்தம் ஆடுறோம். தீர்த்தம் ஆடுச்சு நாம என்ன மனசா வாச்சா அகமர்ஷண சூக்தம்னு ஒரு சூக்தம், அந்த சூக்தத்தை சொல்லி நம்ம தீர்த்தம் ஆடணும்னு சொல்லியிருக்கு. என்ன மனசா வாச்சா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம் ஸ்வயா ஹதேன பாபேன ஜீவாமி சரதம். என்மே மனசா வாச்சா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம், மனசுனாலேயோ வாக்குனாலேயோ அல்லது செயல்னாலேயோ என்னாலே பண்ணப்பட்ட ஒரு துஷ்கிருதம், இந்த பாப்பங்கள்லாம் இது எல்லாமே இந்த வருணனால இந்த பாப்பெல்லாம் போயிடுறதுன்னு அர்த்தம். இந்த தீதாமட்டத்துக்கு முன்ன அது சொல்லி தயா ஹதேன பாபேன ஜீவாமி சரதம் இப்படிலாம் சொல்லி சொல்றது. தன்ன இந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதி சவிதாச்ச புனந்து புனః. இந்த பாப்பங்களை எல்லாம் இந்திரன் வருணன் ப்ரஹஸ்பதி இவெல்லாம் இந்த பாப்பங்களை என்னிடத்துல இருந்து போக்கடிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றோம். இந்த மாதிரி இந்த வருண சூக்தம் அகமர்ஷண சூக்தம் இந்த சூக்தத்தெல்லாம் சொல்லி நாம பண்ணினோமானாக்கா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போறதுன்னு ஏற்படுறது. அதுக்காக இன்னைக்கு பாப்பம் பண்ணிட்டு நாளைக்கு அகமர்ஷண சூக்தத்தை பண்ணி பாப்பம் பண்ணோம். நாளைக்கு அகமர்ஷண சூக்தம் பண்ண சொன்னாக்கா எல்லா பாப்பமும் போயிடும். ஆகையால இன்னைக்கு எவ்வளவு வேணா பாப்பம் பண்ணலாமன்னு பண்ணமானாக்கா அதெல்லாம் போக. அப்போ அந்த மாதிரி வரைச்சே முதல்ல ஒரு பாப்பம் பண்ணோம்னா அனுதாபம் வரணும். ஐயோ இது பாப்பத்தை பண்ணிட்டுமேன்னு அனுதாபம் வரணும். அதனால கால் பங்கு போகணும்னு உபரமத்து, அதாவது உபரமாத்துன்னு ரெண்டாவது சொல்ற. அதுலேருந்து மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறது அதான் சொல்லி சொன்னார். அதுவும் இல்லை இந்த கீழ் ஸ்லோகங்கள்னால சொல்றது. சரி, இது பண்ணாத போனா போற பிராயச்சித்தமானா பண்ணிக்கிறியா இல்ல பிராயச்சித்தம் பண்ணிக்கிறோன்னு எண்ணம் வந்ததா அப்படின்னா, நான் எங்கேருந்து ஒரு பாப்பமா ரெண்டு பாப்பமா இந்த பாப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் எங்கேருந்து பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிராயச்சித்தமும் பண்ணி அப்படி இருக்கிட்டே என்னுடைய பாப்பங்கள்லாம் எப்படி போகும்? எங்கேயும் போகவே போகாது, அப்படியேதான் இருக்க போறது அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல போறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமட்சமாத்யாஹ ஸ்வாமின்ன காரண சுஹృத்வமதோ விசேஷாத்.
எல்லாரும் சில பேர்லாம் சொல்றா, அத்வைதிகள்லாம் சொல்றா பிரம்மத்தை நிர்குணமாக சொல்றா, எந்த குணமும் இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கிறார். நாமும் அப்படி நினைக்கிறது இல்லை. நாமன்றது இல்லை, நாம மாத்திரம் இல்லை, ஸ்ருதிகள் அப்படி சொல்லலை. ஸ்ருதிகள்லாம் சொல்றது என்ன, எபெருமான் சமஸ்த கல்யாண குணாத்மகனாக எழுந்துள்ள இருக்கா. எல்லா கல்யாண குணங்களும் எபெருமான் குணங்களோடு தான் பெருமாள் எழுந்துள்ள இருக்கா. முக்கியமாக ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் அது அனவதிகமாக அளவிட முடியாததாக எபெருமானிடத்துல இருக்கின்றன என்பதாக சொல்ற. ஒரு குணம் ஒருத்தனிடத்துல இருக்கு என்று சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும். அந்த பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா அந்த குணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது அவனிடத்துல இருக்கிறதுனால அதை குணமாகவே கிரமட்டான். அங்க விஷகிரி கிரகமே குணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேதே यदि नामदये त्वया विना भूता விஷகிரி கிரகமேதி குணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக. திருவேங்கடமுடியானுக்கு இருக்கக்கூடிய குணங்களாக நாம சொல்லிட்டு இருக்கோம். ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் என்பவை. அங்க கருணைன்ற ஒரு குணம் கூட சேராத போயிடுச்சுன்னாக்கா இந்த குணங்களே தோஷமாக ஆயிடும். இந்த குணங்கள் அப்படின்னு இப்போ பாஷையில சொல்லச்சே, பிரசித்தியில சொல்லச்சே ஃபேமஸ் நோட்டோரியஸ்ன்னு 2 சப்தம் சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்லச்சே அந்த மாதிரி இது குணம்னு சொல்றதே நோட்டோரியஸ்ன்ற மாதிரி தோஷத்துல போய் போயிடும், முடிஞ்சு போயிடும். கருணை கணக்கே இல்லாத போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு குணமும் ஒருத்தரிடத்துல இருந்ததுன்னாக்க அது குணமாக ஆகுது எப்போ அப்படின்னா அது பிறருக்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்தாதான் அது குணமாக ஆகும். பெரிய பணக்காரன் நான், என்னிடத்துல இல்லாத குணம் கிடையாது, அவ்வளோ பெரிய பணக்காரன் நானுன்னு நான் சொல்லிட்டேன்னாக்க அது குணமாக ஆகாது. நான் பாஸ் புத்தகத்திலையும் இதுலையும் மாத்திரம் கட்டுக்கட்டா பணமும் வச்சுட்டோ இல்லைன்னு டாக்குமெண்டா வச்சுட்டு இருக்கிறதுனால நான் பெரிய குணவானாக ஆயிட மாட்டேன். நான் கணக்கு எல்லாத்தையும் ஒரு தான தர்மங்கள் பண்றவனாக இருந்தான்னா இந்த ஐஸ்வர்யம் இருந்து இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தான தர்மங்கள் பண்றவனாக இருந்தன்னாக்க இந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் என்கிற ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்துக்கு சார்த்தக்கியம் ஏற்படும், அதுக்கு பலன் ஏற்படும். அங்கங்க அன்னதானம் பண்றேன்னு சொல்றான். அந்த அன்னதானத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்தாதான் அந்த அன்னதானம் பண்ற அன்னதாத்தான்னு பேர் இருக்கு, அந்த பேருக்கு ஒரு பலன் வரப்போறது. அப்போ பெருமாளுக்கு சில குணங்கள்லாம் உள்ளன. ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமட் சமாத்யாக சுவாமின்னே அகாரண சுஹൃத்வமதோ விசேஷாத். ஈஸ்வரன் பெருமாளை சொல்றோம். ஈஸ்வரன் லோகேஸ்வரன் சர்வேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கு. ஐஸ்வர்யன்றது ஆளும் தன்மை, எல்லாவற்றையும் ஆள்பவனாக இருக்க. சகல பதார்த்தங்களும் எல்லாமே எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவைகளாக தான் இருக்கின்றன இந்த ஐஸ்வர்யம்னு சொல்றோம். இப்படி சொல்லச்சே ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமட் சமாத்யாக. இந்த ஐஸ்வர்யத்தினுடைய பிரயோஜனம் என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். ஐஸ்வர்யம்னா முதல்ல என்ன அப்படின்னாக்க எல்லாவற்றையும் ஆளும் தன்மை, இதுதான். இப்ப எல்லாமே எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு. வீரியம் அப்படின்னு சொன்ன அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலம், லோக மொத்தத்தையும் அவர் தான் தரிச்சுட்டு இருக்கு. அப்படி தரிச்சுட்டு இருக்கிறதுனால எதனா ஒரு மாறுபாடு இருக்கா, நம்ம தள்ள ஒரு பெரிய பலுவை தூக்கி வச்சுட்டாருனாக்கா உடம்பெல்லாம் வேத்து கொட்டும், என்ன பண்றதுன்னு தெரியாத முழிப்போம், தலையே உள்ள போயிடுற மாதிரி இருக்கும், கழுத்தே உள்ள போயிடுற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கோம்.
இப்படி பெருமாள் மொத்தத்தையும் வாசுதேவச வீரியான விதிருதானி மகாத்மனஹான்னு சொல்லி ஜெவச சந்திரார்க்க நட்சத்திரம் கந்திசோபோர் மகோததின்னு சொல்லிட்டு ஆகாசம் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இப்படி எல்லாமே எம்பெருமானாலே தாங்கப்படுவையாக இருக்கின்றன. அதனால எம்பெருமானுக்கு எதனா ஒரு முகத்துல ஒரு விகாரம் மாறுபாடு எதனா ஏற்படுறதா என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லாததாக இருந்துருக்கு. அது ஒரு அவருடைய வீரியத்தை சொல்றது. ஐஸ்வர்ய வீரிய கருணா, கருணைன்றது ஒரு குணம். அந்த குணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிறர் கஷ்டப்பட்டாங்கனாக்கா அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறது தான், அந்த போக்கடிக்கணுன்ற எண்ணம் இருந்துருக்கு. அதுதான் கருணைன்ற குணம். கருணா கரிம, கரிம அப்படின்னு சொன்ன எல்லாருக்காட்டிலும் மிகச்சிறந்தவனாக இருந்துருக்கு. எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் வல்லமை பெற்றவனாக எந்த காரியம் பண்ணமா இருந்தாலும் அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு இருந்துருக்கிறது கரிமை. சமா பொறுமை. இந்த பொறுமைன்றதுக்கு தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். கீதா பாஷ்யத்துல சமான்றதுக்கு ஒரு டெபினேஷன் சொல்றார், அழகா சொல்றார் பாஷ்யக்காரர். சமான்னாக்கா என்ன அப்படின்னா, அதாவது நம்மளிடத்துல இல்லாத ஒரு தோஷங்கள், அந்த தோஷங்களை சொல்லி இல்லாததை இருக்கிறதா சொல்லி நமக்கு ஒரு ஆத்திரமூட்டும், அதாவது மனசுல ஒரு வைக்லபியம் வேற மாதிரி எண்ணம் ஏற்படும்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருக்க, அதுதான் க்ஷமா என்பதாக அர்த்தம் சொல்ற. இப்ப நாம சாமான்யமா தமிழ்ல சொல்லச்சே பொறுமைன்னு சொல்லி சொல்றோம். இப்படி அதாவது கோபப்படுவதற்கு காரணம் இருந்தும் கூட மீதி பேரை நலிவதற்கு வெய்வதற்கோ இது பண்றதுக்கோ அதுகளுக்கெல்லாம் காரணம் இருந்தாலும் கூட நாம அந்த காரியத்தை பண்ணாமல் இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்குதான் பொறுமைன்னு பேரே தவிர இந்த பொறுமைன்னு சொல்றது இருக்க, இது லோகத்துல சொல்லுவா, இது எருவு மாட்டு மேல மழை பெஞ்சாக்கா அதுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தம்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு சுனை இல்லாமல் இருப்பது, அதை போய் பொறுமைன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கு வித்தியாசம் இருந்துருக்கு. இவை இப்படிப்பட்ட இந்த குணங்கள் இது மாத்திரம் இல்ல, இத காட்டுல இன்னொரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அதோ விசேஷாத்து அகாரண சுஹருத்வம். இன்னும் ஒரு முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அகாரண சுஹருத்வம், ஒரு காரணமும் இல்லாமல் சுஹருத்தாக இருந்துருக்கிறது. ஒரு அதாவது ஒருத்தரிடத்துல இருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்நோக்காமல் சுஹருத்தாக இருந்துருக்க, அவனுக்கு நண்பனாக இருக்கிறது, அவனுடைய நல்லதையே நினைக்கிறவனாக இருந்துருக்கிறதுன்றது ஒரு குணம். பெருமாள் நம்ம விஷயத்துல அவ்வியாஜ வத்சலனாக இருந்துருக்க. அதாவது இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கா, குழந்தை தப்பு பண்றது, தப்பு பண்ணாக்கா அந்த தப்ப ஒரு பெருசா தப்பா எடுத்துக்காமல் குற்றம் பாராமை அந்த குழந்தையினிடத்துல வாத்சல்யம்ன்றது இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன காரணத்தினால இருந்துருக்குன்னாக்க, அந்த குழந்தை தங்களுடைய குழந்தைன்றதுனால அந்த எண்ணம் இருந்துருக்கு. ஒரு குழந்தை வருது, உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருந்துருக்கு, அந்த குழந்தை அப்படியே நேரம் ஓடி வந்து நம்மளை கட்டிக்க வருது. கட்டிக்க வந்தாக்கா நம்ம குழந்தையா இருந்தாக்கா அதை அழுக்க பார்க்க மாட்டோம், அது மூக்கு சளியா இருக்கா எப்படி இருக்கான்றது எதையுமே நாம் பார்க்க மாட்டோம். அது அப்படியே ரெண்டு கையாலையும் வாரி அணைச்சிப்போம். நாம பக்கத்தாத்து குழந்தையா இருந்தா தூரம் இரு, அங்கேரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்ப இந்த குழந்தைய ஏன் வாரி எடுத்துக்கிற அணைச்சிக்கிற, அந்த குழந்தைய ஏன் விட்டுடுற அப்படின்னா அங்க ஒரு காரணம், இது என் குழந்தை அது யாரதோ குழந்தை. இப்படி அந்த வாத்சல்யத்தை குற்றம் பாராமைன்றது வரைச்சே செலக்டிவா இருந்துட்டு இருக்கு. பெருமாள் விஷயத்துல அது கிடையாது. பெருமாள் என்ன பண்றாருன்னா யாரிடத்திலயுமே அந்த குற்றம் பாராமை அப்படின்ற குணத்தை செலுத்துற அப்படின்னா எல்லாரிடத்திலையும் வத்சலனாகவே இருந்துருக்கேன்னு அர்த்தம். சர்வே குணாக, இந்த குணங்கள் எல்லாம் அபார கோராக பூர்ணம். இதுக்கெல்லாம் ஒரு பிரயோகம் பண்ணணுமே. இந்த இந்த குணங்களுக்கு பிரயோகம் பண்ணாம போயிட்டோம்னாக்கா அந்த குணங்கள்னால ஒரு லாபமும் இல்லை. ஒருத்தனுக்கு ஞானம் இருந்துருக்கு, பெரிய ஞாதாவாக இருந்துருக்கா, இந்த ஞாதாவாக இருந்துருக்கான்னு அவனோட போட்டு அதை போட்டு மண்ணை போட்டு புதைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாக்கா அதனால ஒரு லாபமும் இல்லை. அந்த ஞாதாவாக இருந்துருக்கிறவன் அவன் அப்ப அவன் என்ன மீதி பேருக்கும் அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்தினான்னா வெளிப்படுத்தினான்னாக்க அப்போ அது லாபம். அது அந்த ஞானம் இருக்கிறதுக்கு பிரயோஜனம். அதே மாதிரி செல்வம் இருக்கிறதுக்கு பிரயோஜனம். பிறருக்கு தானம் பண்ணி அது மூலமாக எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ற எண்ணணும், அந்த நல்லெண்ணத்தோடு இருக்கிறது இருக்க, அதுதான் செல்வம் பெற்றதனுடைய பயன். அந்த மாதிரி இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குணம், வீரியம்ன்ற ஒரு குணம் எடுத்துட்டோம்னாக்க அந்த குணமும் கூட இப்ப பெரிய பலம் இருக்கு எனக்கு அப்படின்னாக்கா ஆபத்துல இருக்கிறவன ரட்சணம் பண்ணாதான் அந்த வீரியத்தினுடைய பிரயோஜனம் இருக்கும். எனக்கு கருணை இருக்கு, நிறைய கருணை இருக்கு அப்படின்னு சொன்னான்னா கஷ்டப்படுறவனுக்கு அந்த கஷ்டத்தை போக்கணும்னு நினைச்சாதான் அந்த கருணை இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் இருக்கும். பொறுமை இருக்குன்னாக்க எத்தனையோ பேர் எவ்வளவோ நம்மளை தூஷணம் பண்ணா கூட தன் அடியார்கள் விஷயத்துல எண்ணத்தை மாத்திக்காமல் இருந்தான்னாக்கா அப்பதான் அவனுக்கு பொறுமை இருக்குன்னு அர்த்தம். இது அதே மாதிரி அகாரண சுகிருத்வம். நாம எங்கேயோ பஸ்ல போயிட்டு இருக்கோம், பாக்குறான், என்னால முடியாது, பைய தூக்கிட்டு கீழே இறங்கிட்டே முடியாது, அந்த அல்லாடுறேன். அப்போ அவன் பார்த்து சொல்றான், நான் ஒரு நிமிஷம் இந்த பைய எடுத்துக்கிறேன், நான் கீழே நீங்க இறங்கின உடனே கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான். அவனுக்கும் எனக்கு என்ன இருக்கு, அது அவ்வியாஜ சுகிருத்வம். அவன் என்னை பார்த்த உடனே அவனுக்கு தானா தோன்றது, அதனால அவன் அதை எடுத்து கொடுக்குறான். அவன் பஸ்ல போயிட்டு போறான், அவன் ஏறி போயிட்டு போறான், நான் வந்துட போறேன். அவன் யாரோ என்னமோ பேரும் தெரியாது, எங்க இருக்கான்னு தெரியாது, இன்னொரு வாட்டி நான் பார்த்தோம்னாலும் அவனை எனக்கு அடையாளம் தெரியுமான்னு தெரியாது. ஆனா கூட ஒரு சுகத்பாவம் நம்மளிடத்துல இதெல்லாம் கணிக்கமாக இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒவ்வொரு க்ஷணம் ஒவ்வொரு சில சமயங்கள்ல தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா பெருமாளிடத்துல அவ்வியாஜ சுகத்துவன்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இப்ப பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய இந்த குணங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் எப்ப வரும்ன்றத பார்க்கணும். சர்வே குணாஸ்த விஷயாக தவமஹம் அபார கோராக பூர்ணம் அகதிம் நிஹதம் சமேத்ய. இத்தனை குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்க, அத்தனை குணங்களுக்கும் விஷயமாக நான் ஆகிறேன் என்பதாக சொல்றேன். அதாவது இந்த குணங்கள் எல்லாம் இது நிறம் பெறுவது, இந்த குணங்கள் இருக்கிறதுன்றது இது பிரயோஜனவத்தாக ஆறுது எப்போ அப்படின்னா என்னிடத்துல பிரயோகம் பண்ணாதான் அது. இந்த குணங்கள் என்ன, அபார கோராக பூர்ணம். இப்ப அபார கோராக பூர்ணம் மாம் அகதிம் நிகதம் சமேத்ய. இந்த எம்பெருமானுடைய இந்த குணங்கள்லாம் எல்லை கடந்ததாக இருந்திருக்கிற, அதி கோரமாக இருக்கக்கூடிய பாபங்களாலே நிரம்பினவனாக இருந்திருக்கிற என் விஷயத்துல பிரயோகம் பண்ணுவதனாலே என்ன மாம் சமேத்திய சவிஷயாக, இந்த குணங்களுக்கெல்லாம் இலக்காக ஆகின்றன, என்னை அடைந்து இலக்கை அடைந்ததாக ஆகின்றனன்னு அர்த்தம். என்னை காட்டுல நீச்சன் யாரும் கிடையாது, என்னை காட்டுல ஏழை யாரும் கிடையாது. என்ன ரட்சணம் பண்ணுமானாக்க பெருமாளுடைய ஐஸ்வர்யம் இருந்துருக்க, அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு
விஷயமாக ஆறுது. ஐஸ்வர்யம் நிறம் அது லட்சியத்தை அடைஞ்சதாக ஆறுது. குச்சேலர் போறேன், குச்சேலர் அவர் போய் கேட்கல, ஒன்னும் கேட்கல. அவர் மனசு வாயால கேட்காட்டா கூட மனசால எதுக்கு அணைச்சு வச்சிருக்கான்றது தெரியும். குச்சேலருடைய ஆண்டியா எதுக்கு அணைச்சு வச்சிருக்கான்றது எல்லாம் தெரியும், பெருமாளுக்கு தெரியும். இப்போ அவருக்கு ஒரு பெரிய தன சமிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அந்த குச்சேலர் மாதிரி இருக்கிற சத்துக்களுக்கு தன சமிருத்தியை ஏற்படுத்தி கொடுத்ததுனாலதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யம் அப்படின்றது இருக்க அது சப்பிரயோஜனமாக ஆறுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த வீட்டுக்கு நான் ஈஸ்வரன், நான் தான் இந்த வீட்டுக்கு அதிபதி, என் பேர்ல தான் இந்த வீடு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த வீடு நன்னா வச்சுட்டு 4 பேருக்கு உபயோகமாற மாதிரி நான் வச்சுட்டேன்னாக்கா இந்த வீட்டுக்கு நான் அதிபதி ஈஸ்வரன் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருந்துருக்கு. இந்த வீட்டை யாருமே நுழைய முடியாத ஒரு குட்டி சோறா வச்சிருந்தேன்னாக்கா இந்த வீட்டுக்கு அதிபதி நானுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்ன்றது இருந்துருக்க, ஆளுமைன்றது என்ன மாதிரி இருக்கிறவாள் விஷயத்துல அந்த ஆளுமையை பிரயோகம் படுத்தினதுனால அது நிறம் பெற்றதாக ஆறுது, அது லட்சியத்தை அடைஞ்சதாக ஆறுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எம்பெருமானுக்கு வரச்சே ஐஸ்வர்யம், அதே மாதிரி ஞானம். எம்பெருமானுக்கு அவன் சர்வஜனாக இருக்கான், சர்வசக்தியாக இருந்திருக்கான் அப்படின்னாக்க அந்த ஞானங்கள்லாம் எப்படின்னா அவனுடைய கருணையினால எனக்கும் ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த ஞானம் பிரயோஜனத்தாக ஆறுது. ஆளவந்தார் சாதிக்கிறார், நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தஹ சிராயமே கூலமிவாசி லப்தஹ ஸ்வயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. நிமஜ்ஜதஹ பவார்ணவாந்தஹ, இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல நான் மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கேன். நானு அப்படி இருக்கச்சே எனக்கு சிராயமே கூலமிவாசிலப்தா, ரொம்ப நாள் மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு ரொம்ப நாளா இருந்தவாளுக்கு கரையை கணக்கு தட்டிட்டுன்னா ஒரு இடத்துல கரை பிடிச்சுட்டாருனாக்க, கரையை கிடைச்சுட்டாருனாக்க அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு ஒரு பாக்கியம். நீ ஒன்ன நான் அடைஞ்சிருக்கிறது, நான் இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கவனுக்கு எனக்கு இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு ஏற்ற ஒரு படகு மாதிரியோ இல்லை எனக்கு நான் என்னையே கரையில் ஒதுக்கின மாதிரி அந்த கரையை தட்டினாக்கா நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி நான் இருந்துருக்கேன். இது எனக்கு மாத்திரம் இல்லை, இது உனக்கும் ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்ற. ஸ்வயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹா. தேவப்பெருமாளே உமக்கு தயேன்ற ஒரு குணம் இருந்துருக்கு அப்படின்னா, வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் உமக்கு எத்தனையோ பேர் இருக்கு. அருளாள பெருமாள், அருளாழி அம்மன், பேரருளாளன், இங்கும் கரை கண்ட பேரப திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளன், இப்படி எல்லாம் பெருமாளுக்கு உமக்கு ஒரு திருநாமம் இருந்துருக்கு. அந்த திருநாமம் இருக்க, அருளாளன்ற ஒரு திருநாமம் இருந்துருக்க, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவன் கருணாவான் அப்படின்னு அர்த்தம். இப்படி கருணையோடு இருக்கன்னு சொன்ன என் விஷயத்துல நீர் அனுகிரகம் பண்ணாதான் அந்த கருணைக்கு பாத்திரமாக ஒருத்தன் கிடைச்சாதான், ஒருத்தன் கஷ்டப்படுறவன் இருந்தா தானே அந்த கஷ்டப்படுறவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுன்ற அந்த கருணா குணத்துக்கு ஒரு போக்கு வீடுன்றது ஏற்பட போறது. அந்த மாதிரி நம்மளுடைய கருணையை எந்த இடத்துல பிரயோகம் பண்றது, இதுக்கு பிரயோஜனம் என்ன, இதுக்கு லட்சியம் என்னன்னு நீர் யோசனை பண்ணி பார்த்தேன்னாக்க என்னை காட்டிலும் லட்சியமாக இருக்கக்கூடியது வேற எதுவுமே ஆகாதுன்னு, யாருமே ஆக மாட்டா, எதுவுமே ஆக மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு என்னாச்சு அப்படின்னா, ஸ்வயாபி லப்தம் பகவன் நிதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாஹ. ஸ்வயாபி லப்தம், ஹே பகவன்னே
உமக்கும் ஒரு பெரிய லாபம் இருக்கு, எனக்கு மாத்திரம் லாபம் இல்லை, உமக்கும் ஒரு லாபம் இருந்துருக்கு. உம்முடைய கருணைன்ற ஒரு குணம் இருக்க, அந்த குணத்துக்கு வெளிப்பாடு ஏற்படுறதுக்கு என்னை காட்டிலும் உத்தமமான நவித்தியதே உத்தமம் பாத்திரம் அனுத்தமம் பாத்திரம்னு அர்த்தம். இதை காட்டிலும் சிறந்த ஒரு பாத்திரம் வேறொன்றும் இல்லாததாக இருந்துருக்கிறதுனால அதை நான் சொல்றேன். நான் உமக்கும் கிடைச்சதுன்னு சொல்ற மாதிரி இப்போ ஆழ்வான் சாதிக்கிறார். உங்களுடைய இந்த குணங்கள் எல்லாமே இப்ப சொன்ன குணங்கள் இவைகள் எல்லாம் என்னிடத்துல அடைந்துன்னாக்க என் விஷயத்துல அந்த குணங்களை பிரயோகம் பண்ணி அது லட்சியத்தை அடைஞ்சதாக ஆகின்றன என்பதாக சொல்ற. இத எதிர்மறையில சரணாகதி தீபிகையில சுவாமி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தயா ஜலநிதி மதுரஹ க்ஷமாவான் சீலாதிகஹ ஸ்ரிதவசஹ சுசிரத்யுதாரஹ ஏதானி ஹாதுமனகோ நகிலார்ஹசி த்வம் விக்யாதி மந்தி பிருதானி மயா சகைவ. உனக்கு பெரிய பெரிய விருதுகள்லாம் இருந்துருக்கு. அந்த விருதெல்லாம் யாரும் போறவன் வரவன் கொடுத்ததில்லை. விக்யாதி மந்தி பிருதானி, இது பெரிய யூனிவர்சிட்டியில கொடுத்த டைட்டில், பெரிய சம்ஸ்தையில கொடுத்த டைட்டில். இது இந்த மகாமகோபாத்தியாயா கொடுக்குற எல்லாரும் பார்த்தோம்னாக்க அங்கங்க யாருக்கான போனா ஒருத்தருக்கு போட்டுக்கலாம், வேதாந்த கௌஸ்துபம் அப்படின்னு பேர் போட்டுக்கலாம், வித்வன்மணி அப்படின்னு எல்லாம் பேர் போட்டுக்கிறார். யார் கொடுத்தான்றதை பார்க்கணும். அந்த வித்வன்மணி வேதாந்த கௌஸ்துபம் அப்படின்னு எல்லாம் நமக்குலாம் கூட நிறைய பேர் நிறைய இடத்துலாம் கொடுத்து விடுற, ஒன்றுத்துக்கு கூட நான் பாத்திரம் இல்லை, அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா இது ஒரு பெரிய சம்ஸ்தையிலேருந்து அது கொடுத்தாக்க அந்த அந்த விருதத்துக்கு ஒரு கௌரவம் இருந்துருக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஸ்ருதிகள் பல பெயர்கள் விருதம் கொடுக்கின்றன. சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா க்ஷமாவான், அவர் தான் சுவாமி. அதுதான் இந்த இடத்துல ஐஸ்வர்யன்னு சொல்ற சப்தத்துல ஈஸ்வரனாக சொல்ற. இப்ப இந்த ஈஸ்வரனாக இருக்கிறது ஈஸ்வர பாவம் ஐஸ்வர்யம்ன்றது. இவர் சுவாமி, எல்லாரும் சுவாமி, எல்லாருக்கும் சுவாமியா இருந்துருக்கவர் அப்படின்னா தயா ஜலநிதி, இங்கேயும் கருணா அப்படின்னு சொல்லி இந்த கருண குணம், இந்த கருணை கடல்னே பெருமாளுக்கு பெயராம். சுவாமி தயா ஜலநிதி மதுரா, இனிமையாக பேசுறவன்னு மதுரன்னு. அது க்ஷமாவான், இங்கேயும் தான் சொல்லிட்டேன், க்ஷமாத்யாகன்னு க்ஷமாவான்னு பொறுமையுடையவன்னு அர்த்தம். சீலாதிகா ஸ்ரிதவசஹ சுசிரத்யுதாரஹ, சீலாதிகா ரொம்ப ஒழுக்கம் மிகுந்தவன், அதாவது சௌசீல்யத்தை சொல்ற. எவ்வளவு நீச்சமானவனாக இருந்தாலும் அவனுடைய நிரந்தர சம்ஸ்லேஷத்தை உடையவன். சீலாதிகா ஸ்ரிதவசஹ, அடியார்களுக்கு ஆட்பட்டவனாக, அவனிட்ட வழக்காக அடியார்கள் இட்டவனாக இருக்கவன். சுச்சிஹி அத்யுத சுச்சிஹி, பரிசுத்தமானவன். அத்யுதாரகா, பெரிய ரொம்ப அவனை காட்டிலும் வள்ளல் வேற யாருமே இல்லாதவ, அப்படிப்பட்ட பெரிய மனசை உடையவன். இப்படி எல்லாம் அனகா, துளி கூட தோஷம் இல்லாதவன். இப்படி எல்லாம் பெரிய பேர் பெருமாளுக்கு இருந்துருக்கு. இப்ப இந்த பேர் மொத்தம் போயிடுமா எப்போ அப்படின்னா, என்ன கணக்கு ரட்சிக்காத போயிட்டே இருந்தாக்கா உமக்கு இந்த மொத்த பேரும் போயிடும். இப்ப சுவாமி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சுவாமின்னா எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிறது, எல்லாருக்கும் ரட்சகன்னு அர்த்தம். என்ன ரட்சிக்காத போயிட்டே இருந்தாக்கா உம்முடைய சுவாமித்துவம் நிலைக்காது. அதே மாதிரி தயா ஜலநிதிஹி, கருணை கடல்னு உமக்கு பேரு. இப்ப நான் இவ்வளவு சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கேனே, என் விஷயத்துல துளி கூட ஐயோ இவன் கஷ்டப்படுறானே, இவன் கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு இச்சை இல்லாத போயிட்டு சொன்னா உமக்கு தயா ஜலநிதின்ற பேர் இருக்கு, அந்த பேரு போயிடும். சுவாமி தயா ஜலநிதிஹி. அதுக்கப்புறமா மதுரஹா, இனிமையானவன்னு பேரு உமக்கு. அந்த இனிமையானவன்றது என்ன, என்னை ரட்சிக்க போத்த ஐயா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா
போ 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 அப்படின்னு சொல்ற மாதிரி கதவை தாப்பால் போட்டான்னாக்கா சொல்லிட்டு கதவு தாப்பால் படுற மாதிரி என்ன ரட்சிக்காத போயிட்டு போனா அந்த மதுரஹான்ற சப்தமும் போயிட்டு போறது. கமாவான், என்னடா நீ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ எம்பேர்ல பழி போடுறிய அப்படின்னு சொன்னா, அந்த தப்பு பண்ணியிருந்தா கூட உமக்கே கோபம் வர மாதிரி நான் நடந்திருந்தேன்னா கூட அதையும் பொறுத்துக்கிறவன்னு உனக்கு பேர் இருக்க, க்ஷமாவான்னு ஒரு பேர் இருக்க, அந்த பேருக்கோசரமாவது என்னை காப்பாத்தி ஆகணும் நீ. அதுவும் நீ பண்ணணும்னா சீலாதிகா ஸ்ரிதவசா, நீரங்க நானுங்க எப்படா ஒண்ணு நானும் ஒன்னும் ஆகணும்னா உன்னுடைய சௌசீல்யம்னு ஒரு குணம் சொல்றாள, அந்த குணம் வீணா போயிடும். சீலாதிகான்றதுக்கு வரைச்சு ஸ்திரிதவசா, ஏடா அதுக்கோசரம் நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண முடியுமான்னா எனக்குன்னு ஒரு இது இல்லையான்னா. ஆனா ஆசிரித்த வசம்னு ஆசிரித்தாளுடைய வசமாக இருக்கவன், அவர்களுடைய அதாவது கட்டுப்பட்டவன் உனக்கு பேர் இருக்க, அந்த பேர் போயிடுமே, அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ அதிநீச்சனாக இருக்க, எல்லா தோஷத்தையும் இருக்க அப்படின்னா சுச்சிஹி நீ பரிசுத்தமானவன் அர்த்தம். நெருப்புனால சுத்தி ஏற்படுறது அப்படின்னா நெருப்புக்கு அசுத்தி வந்துருமன்னா. சில சமயங்கள்ல வரைச்சே நெருப்புல கையை காய்ச்சிக்கிறது, உடம்ப காய்ச்சிக்கிறது, நெய்யை காய்ச்சி அந்த நெருப்புல உடம்பெல்லாம் நெய்யை தடவிண்டு அந்த நெருப்புல கையை காமிச்சு அந்த சூடு உடம்பெல்லாம் இது பண்ணிட்டோம்னாக்க சில காரியங்கள் பண்ணோம்னா அதுக்கு சுத்தி ஏற்படும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரத்துல அந்த அனுஷ்டானமும் பண்ணிட்டு இருக்கோம். அது பெருமாளை நினைச்சாலே எல்லா சுத்தியும் மனசும் எல்லா விதமான சுத்தியும் ஏற்படும். எஸ்மரே புண்டரீகாட்சம் சதாஹியாபியந்தர சுத்தின்னு சொல்லியிருக்கு. அந்த பெருமாளை நினைச்சமான பாக்கியமான சுச்சியும் ஏற்படுறது, ஆந்தரிகமான சுச்சியும் ஏற்படுறதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப என்ன போய் பார்த்துட்டு நீ அதிநீச்சமா இருக்க, உன்னோட சேர்ந்தா எனக்கும் பாவம் ஒட்டிக்கொண்டான்னு நீ சொன்னேன்னா அப்போ உனக்கு சுச்சிகின்ற பேர் இருக்க, அதுவும் நிலைக்காத போயிடும் அப்படின்னா. அட உனக்கு பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உனக்கு பேர் ஒரு பெரிய பேர் இருக்கு, அத்தியுதாரகா பெரிய மனசோட இருந்துட்டு இருக்கிறவா, எல்லாரையும் நல்லதா பண்றவா, நல்ல மனசோட இருந்துட்டு இருக்கவான்னு சொல்றோமே, அதுவும் உனக்கு ஏதா நிஹாத்து மனகோ நகிலர்ஹசித்வம், என்னை கைவிட்டுட்டேனாக்கா இத்தனை குணங்களையும் விட்டுட்டதா ஆயிடும், என்னோட இது மொத்தத்தையும் விட்டுடாதுன்னு அந்த இடத்துல சொல்ற. இங்க இது எதிர்மறையில சொல்ற சுவாமி தேசிகன். அதே விஷயத்த ஆழ்வான் இந்த இடத்துல அஃபர்மேட்டிவா சொல்ற. இந்த குணங்களுக்கெல்லாம் என்னிடத்துல வரைச்சே நான் தான், என்னிடத்துல இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு பிரயோகம் ஏற்பட்டதுன்னாக்கா, நான் கணக்கு இந்த குணங்களுக்கெல்லாம் இலக்காக ஆனன்னாக்கா அது உத்தமமான பாத்திரமாக ஆகும். ஆகையால நான் தான் இத்தனை குணங்களுக்கும் இலக்காக ஆவேன்னு சொல்ற. ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமட்சமாத்யாக சுவாமின்ன காரண சுஹருத்வமதோ விசேஷாத் சர்வே குண விஷயாக தவமஹம் அபார கோராகபூர்ணமகதிம் நிஹதம் சமேத்ய. ஆகையால இப்படி எம்பெருமானுடைய சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இலக்காக அடியன் ஒருவனே இருந்துருக்கேன். ஆகையால உம்முடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பெற வேண்டும் என்றால் என்னை காட்டிலும் அதிநீச்சமான பாத்திரம் லோகத்துல யாரும் இல்லை, என்ன மாதிரி இருக்கவாளுக்கு நீர் அனுகிரகம் பண்ணி அந்த குணங்களுக்கெல்லாம் நிரம்பர செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகம் மூலமாக. அவர் ஆழ்வான தனக்கு சொல்லிக்கிறேன்னு பேரை தவிர நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக தான் சொல்ற. அந்த ஆழ்வானுடைய கட்டாட்சத்தினாலையும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தினாலையும் நாம்களும் எம்பெருமானுடைய இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கெல்லாம் இலக்காக இருக்கோன்றது அந்த எம்பெருமானுக்கு நாம் அவரிடத்துல அதை சொல்லி அதுக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.